ப்ரெஷர் மேட்சாக போயிருக்கு. 6 பாலுக்கு 12 ஃபர்ஸ்ட் ஒன். நம்பர் 8 தெளிவாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலை பதிவு பாலோட செகண்ட் ஒன். நம்பர் 8 அடிச்சிருக்காரு. அந்த அளவு ட்ராவல் ஆகலை. கேட்சான்னு பார்த்தா அங்கே பாலா லிமிட் கேட்டு தெளிவான கேட்ச் பேட்ஸ்மேன் குமார். மணி இருக்கு 4க்கு 12. நம்பர் 8 அடிச்சிருக்காரு. அங்கே கார்த்தியை தாண்டி போதா கேட்சான்னு பார்த்தா அவர் கையில் தான் போயிருக்கு. பேட்ஸ்மேனா ரிபாஸ் 3க்கு 12. முக்கியமான பந்து மேட்ச் பால். நம்பர் 8 அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் பாலாக இருக்காரு. இந்த பால் வரேன். பாலோட 5th ஒன். போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. 2 பாலுக்கு 10 அடிக்கணும். மேட்ச் பால். நம்பர் 8 விரட்டி ஆடி இருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணலை. போன வருஷம் மேட்ச்சில் நாகப்பட்டினம் நாகை ஃபீனிக்ஸ் சேலத்துக்கு அகைன்ஸ்டாக ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் அந்த கடத்தக்க வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் லோ கேப்டாக போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் நாகை ஃபீனிக்ஸ் நல்லா கொண்டு போனாங்க கடைசி வரைக்கும். கடைசி ஓவர் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு யுவராஜ்.